ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ப்ரெட்டும் உருளைக்கிழங்கும் வச்சு ப்ரெட் பக்கோடா ஒன்று போட போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். அதில் ஒரு 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் அப்படியே டிப் பண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதேமாதிரி 6 ப்ரெட்டு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெட்டெல்லாம் இப்படி புழிஞ்சு எடுத்துட்டோம். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன குடமிளகா, மல்லித்தலை, கருவேப்பிலை, இதெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, உப்பு இந்த பக்கோடாவுக்கு தேவையான அளவு போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு பக்கோடா போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். உருண்டையாக நல்லா உருட்டியும் போடலாம், இல்லை ரோல் மாதிரி பண்ணியும் போடலாம். ஆனால் இப்படி போட்டால் தான் பக்கோடா மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் போல் போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் போடுறேன். எண்ணெயில் எவ்வளோ போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், குடமிளகா போட்டிருக்கோம், கடலை மாவு, அரிசி மாவு, வெங்காயம் எல்லாம் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ப்ரெட்டில் லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டிருக்கோம். ட்ரை மேங்கோ பவுட்ரு போட்டிருக்கனால கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட்டோடு கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். வெந்துருச்சே, எடுத்துக்கலாம். நான் அடுத்த செட்டையும் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அழகாக வந்திருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டொமேட்டோ கெச்சப்பு மைனஸோடு சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சட்னி வச்சும் சாப்பிட்லாம், வெறும் இதாகவும் சாப்பிட்லாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.